Assalamu alaikum everyone. Hi friends. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். I hope you all are doing well. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு ரெசிபி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரியல் எப்படி செய்கிறேன்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற பவுலில் ஃபிஷ் தான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு நான் வந்து குக்காக விட்டிக்கிறேன். கொஞ்சம் அவிச்சு எடுத்துடுவோம்னு சொல்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள் இல்லாத எந்த ஒரு ஃபிஷ்ஷாகவும் எடுக்க இயலும். நான் எடுத்தேன் வந்து பவுலில் ஃபிஷ் தான். உங்களுக்கு வேண்டுமான எந்த ஒரு முள் இல்லாத மீனாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனியன் வந்து நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட கவலைக்கிடமான ஒரு சம்பவம். பதுல்லையை சேர்ந்த ஆயிஷா ஃபர்வீன் என்ற இந்த மாணவி படிப்பதற்கான ஆசை ஆர்வங்கள் இருந்தும் படிப்பதற்கான போதிய வருமானம் இன்மையின் காரணமாக சூசைட் பண்ணி கொண்டாங்க என்று நாங்கள் அனைவரும் தெரிந்த ஒரு தகவல். ஸோ நான் இதை ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் போ ஃபேமிலியிலேருந்து வந்தது தான். ஸோ அதோட வலி வேதனை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் படிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நிறைய டீச்சர்ஸ் மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்க செஞ்ச சிறிய ஹெல்ப்பாக இருந்தாலும் அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான் வந்து சேர்ந்துச்சு. அது மாதிரி இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு ஆர்வம் ஆசைகள் இருக்கக்கூடிய மாணவிகளை இன்னும் கண்டு உங்களாலேயும் எங்களாலேயும் முடிஞ்ச ஒரு சிறிய ஹெல்ப்பாக இருந்தாலும் செய்யணும். இது நாங்கள் சிறிய ஹெல்ப்பாக செஞ்சால் கூட எங்களுக்கு இது பெரிய ஒரு பிளெஸிங்காக வந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து சேரும் என்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து கறி லீவ்ஸை சாப் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா நான் வந்து ஒன்னியனை வந்து பொடியாக்கி எடுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக ஒன்னியன் வரும், அதுக்காகத்தான். ஃபிஷ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. அதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கொள்கிறேன். அதில் எஞ்சி வைக்கிற இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வந்து நான் சோத்தில் சேர்த்தி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னேன்னா அது சோத்தில் சேர்த்துறதுனால எந்த ஒரு பிலால் டேஸ்ட்டோ எந்த ஒரு டேஸ்ட் மறவோ செய்யாது. உண்மைக்கும் சோறு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கீ அல்லது பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் குக் பண்ணுற ரைஸாக இருந்ததுன்னு சொன்னால் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் குக் பண்ணுறதா இருந்ததுன்னு சொன்னால் லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஒன்றில் வைங்க. ஃபிஷ் பவுனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேணும். ஒரு முள் சரி அதில் இருக்காமக்கி கொஞ்சம் கவனமாக அதில் பவுனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கொண்டா சரி. தென் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி பவுன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஃபிஷ் எல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து சின்ன சைஸாக இருந்தால் போதும், ஒரே ஷேப்பில் இருக்க வேணுமென்ற அவசியம் ஒன்று இல்லை. சின்ன சின்ன துண்டுகளை இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்களும் செய்கிறதா இருந்தால் இப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து ஃபிஷ்ஷை சின்ன துண்டுகளாக சாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஆயிலை ஹீட்டாக விட்டுட்டு நான் ஃபஸ்ட் வந்து ஆனியனை கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு
ஒரு ஃபில்டரில் சேர்த்திக்கொள்ளுவோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா எது ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் கருகாமல் கிறிஸ்பியாக அதோட தன்மை வரும். இதுக்கு வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், மேகி நூடுல்ஸ். மேகி நூடுல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து என்கிட்ட கொத்து நூடுல்ஸ் ஒரு இது இருந்துச்சு, அப்போ அதைத்தான் நான் இப்போ இன்றைக்கி சேர்த்த போகிறேன். நீங்கள் வந்து கொத்து நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு பதிலாக மேகி நூடுல்ஸ் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி எடுத்துக்கோங்க, நான் காட்டிக்கிற மாதிரி. தென் நான் நூடுல்ஸை ஃப்ரை பண்ண போட்டுட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துடுச்சு. அது ஃப்ரை ஆகிடுச்சு. அது வந்து மிச்சம் டைம் எடுக்காது, நான் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே அது ஃப்ரை ஆகிடும். கிட்டே இருந்து அதை கொஞ்சம் கருவாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் பீனட்டை ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரை பண்ணது ஆனியன், செகண்ட் வந்து நூடுல்ஸ், தேர்ட் வந்து பீனட், ஃபோர்த் ஃபிஷ், ஃபிஃப்த் கறி லீவ்ஸ். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன், என்ன வீடியோஸ் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தென் நான் கறி லீவ்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் மீன் பொரியலோட மிக்சர் எப்படி செய்கிறன்றது. அதுக்கு தேவையான ஒரு லெமன் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பீனட்டோடைய பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அது வந்து கையால் பொடியாக்கினா தோல் வேறையாகவும் பீனட் வேறையாகவும் பிரிஞ்சு வந்துடும். அது தென் நான் ஒரு பிளேட் எடுத்து பொரியல்ட மிக்சர் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு ஃப்ரை பண்ண ஆனியன், ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் அண்ட் பீனட், ஃப்ரை பண்ண ஃபிஷ், curry leaves, salt, chili pieces, chili powder, lemon, இது எல்லாம் போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பைசி வந்து லோவாக தான் வேணும், அதனால் நான் சில்லி பீசஸ், சில்லி பவுடர் வந்து இந்த அளவில் நான் சேர்த்திக்கொண்டேன். உங்களுக்கு இதை விட ஸ்பைசி கூடுதலாக வேணும்னு சொன்னேன்டா நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னேன்டா இதே அளவு தான் வேணும்னு சொன்னேன்டாக்கா ஓகே, இதே அளவு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் சேர்த்துறேன். இன்றைக்கி பார்த்த ரெசிபி வந்து மீன் பொரியல். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜின் என்று. டேக் கேர், பாய் பாய்.